இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, பொறுப்பை உன் டிரைவர் மாப்பிள்ளை கிட்ட ஒப்படைச்சிட்டல, அவர் கண்டிப்பா இந்த நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்துருவாரு. என்ன திடீர்னு நீ மாப்பிளை பத்தி நல்ல விதமா பேசுற? நீ என் தங்கச்சி சந்திரா தானா? என்னால நம்பவே முடியல. ஆமாமா, இவரை பத்தி எப்பவுமே தப்பு தப்பா பேசுறவங்க இன்னைக்கு நல்ல விதமா பேசுறது ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமாமா, மாமாவை பத்தி நல்ல விதமா சித்தி பேசியிருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு மழை வரப்போகுது. ஆமாங்கா, நான் லேட்டா தான் இவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். நிச்சயதார்த்தத்தை உன் ஆசைப்படி நல்ல விதமா நடத்தி நம்ம குடும்பமே சந்தோஷப்படுற மாதிரி செஞ்சிருவாரு. சித்தி வழக்கமா இப்படி எல்லாம் பேசுற ஆள் இல்லையே. இன்னைக்கு கார்த்திய புகழ்ந்து பேசுறாங்கன்னா இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்ன மாப்ள, நான் சொல்றது கரெக்ட் தானே? கண்டிப்பா இது துர்காவோட நிச்சயதார்த்தம். நம்ம எல்லாரையும் விட அவளோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். சோ அவ ஆசைப்பட்ட மாதிரியே இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். எப்படியோ துர்காவோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்தா சரி. ஹலோ மாப்பிள, நான் அத்தை பேசுறேன். சொல்லுங்கம்மா. இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள்னு ரேவதி சொன்னா. வாழ்த்துக்கள் மாப்பிள. நீங்க எப்பவும் நோய் நொடி இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா 100 வருஷத்துக்கு நல்லா வாழணும் மாப்பிள. நன்றிம்மா. மாப்பிள, மைதிலியும் வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறா. பேசுறீங்களா? கொடுங்க. சரி, இதோ தரேன். இந்த மாப்பிள பேசுறாரு. தம்பி, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்ஸ்ங்க. நீங்க எப்பவுமே ஆரோக்கியமா சந்தோஷமா நீண்ட நாள் வாழணும் தம்பி. ரொம்ப நன்றிங்க. இருங்க, நான் அத்தை கிட்ட கொடுக்குறேன். இந்தாங்க அத்தை. சொல்லுங்க மாப்பிள. ரேவதி அங்க வந்தாளா? ஆமா மாப்பிள, ரேவதி இங்க வந்திருந்தா. அவளோட தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்கு எங்க 2 பேரையும் அவசியம் வரணும்னு சொன்னா. இப்போ நாங்க என்ன பண்றது மாப்பிள? இதுல என்னமா இருக்கு? நீங்க வாங்க. ஏன் தயங்குறீங்க? இல்ல மாப்பிள, நாங்க வந்தா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தான் எங்களுக்கு தயக்கமா இருக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுமா. நீங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாப்பிள, நீங்க சொல்றதுனால நாங்க வரோம். வச்சிட்டுமா மாப்பிள? சரிங்கம்மா. சொல்லுங்க, என்ன விஷயம்? இத பாரு, இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணது சிவனாண்டியும் அந்த சந்திரவும் தான். நாம மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மாவும் நடிச்சிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இந்த கல்யாணம் நடக்கிறதுனால நமக்கு ஒன்றும் பெருசா பெனிஃபிட் இல்லை. மாப்பிள்ளையா நடிக்கிறவனுக்கு பொண்ணு கிடைச்சிடும், அவன் செட்டில் ஆயிடுவான். நமக்கு ஏதோ கொஞ்சம் பணத்தை கொடுத்து அமுச்சிடுவாங்க. சரி, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நாம வெறுங்கையோட போகக்கூடாது. நாம இந்த குடும்பத்துல இருந்து எவ்வளவு சுட்ட முடியுமோ அவ்வளவு சுட்டி எஸ்கேப் ஆயிடணும். நீ சொல்றது சரிதான். சாமுண்டீஸ்வரமா பெரிய பணக்காரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல குடும்பத்தோட வந்து இறங்கிடுவா. நான் அந்த அம்மா கிட்ட போய் ஏதாவது பொய்ய சொல்லி பணம் தேவை இருக்கிறதா நடிச்சு ஒரு பெரிய அமௌண்ட்டை கறந்துடுறேன். அதுல உனக்கும் ஷேர் தர்றேன். சரி. நீ அந்த சிவனாண்டி சந்திரா கிட்ட இதை பற்றி வாயை திறக்க கூடாது. சத்தியமா நான் சொல்ல மாட்டேன். சரி, வா மண்டபத்துக்குள்ள போலாம். சொல்லு சந்திரா. நாங்க மண்டபத்துக்கு வந்துட்டோம். நாம நினைச்ச மாதிரி நிச்சயதார்த்தம் நடக்கணும்னா அந்த நவீன் பையன் எக்காரணத்தை கொண்டு இங்க வந்துடக்கூடாது. அதை நீங்க தான் பாத்துக்கணும். கவலைப்படாத, அவன் இருக்கிற இடம் எனக்கு நல்லா தெரியும். இப்ப அவன் எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் இன்னும் மண்டபத்துக்கு கிளம்பல. அப்படியே அவன் கிளம்புனாலும் மண்டபத்துக்கு வந்து சேர மாட்டான். அதுக்கு நான் கேரண்டி. என்னமோ பார்த்து செய்யுங்க. அவன் இங்க வரக்கூடாது, அவ்வளவுதான். சந்திரா, அதை நான் பாத்துக்கிறேன். விட சரி, வச்சிடறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? சம்பந்தியம்மா, இதை உங்கள்கிட்ட எப்படி கேட்கறதுன்னு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஏன் தயங்குறீங்க? நம்ம சம்மந்தி ஆக போறோம். எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம கேளுங்க. சம்பந்தியம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்கூடாது. நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். விஷயம் என்னன்னு சொல்லுங்க. சம்பந்தியம்மா, என் பையன் கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல எங்க கம்பெனிக்கு எல்லாம் ஐடி ரைடு வந்துட்டாங்க. அதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து என்னால பணம் எடுக்க முடியல. ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் இப்ப எனக்கு தேவைப்படுது. அதை நீங்க கொடுத்தா
இப்போ எனக்கு உதவியா இருக்கும். ஐடி பிரச்சனை சால்வ் ஆன அப்புறம் பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். இதை கேட்கவா இவ்ளோ தயங்குனீங்க? 10 லட்சம் தானே? ஃபங்க்ஷன் முடியட்டும் தரேன். ரொம்ப தேங்க்ஸ் சம்பந்தியம்மா. ஆனா இந்த விஷயம் நம்மளோடயே இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேணாம். அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. நீங்க வாங்க போலாம். தேங்க்ஸ் சம்பந்தியம்மா. நம்ம கல்யாணம் எதிர்பாராத விதமா நடந்து போச்சு. அதனால போட்டோ செஷன் எதுவும் பிளான் பண்ணி எடுக்க முடியல. கார்த்தியும் நானும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ கூட இல்ல. இப்ப நானும் கார்த்தியும் சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ செஷன் நடந்தா என்ன? எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போற பொண்ணோட சிஸ்டர். சரிங்க மேடம். எனக்கு நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் போட்டோஸ் எடுத்து கொடுக்க முடியுமா? எடுத்துறேன் மேடம். அங்க நிக்கிறாரே, அவர் என்னோட ஹஸ்பண்ட் தான். அவர் பக்கத்துல நான் போய் நிக்கிறேன். எங்க 2 பேரையும் ஜோடியா போட்டோ எடுக்கிறீங்களா? சரிங்க மேடம். அப்புறம் அவருக்கு நீங்க போட்டோ எடுக்கிறது தெரியக்கூடாது. ஓகே மேடம். சரி வாங்க போலாம். இங்கே இருங்க. இங்கே நின்னு எடுங்க. சரிங்க சார், வாங்க. ராஜா சொல்லு. துர்கா இன்னும் பயந்து தான் இருக்கா. ஏன்? அம்மா நினைச்ச மாதிரி என்கேஜ்மெண்ட் நடந்துருமோன்னு பயப்படுறா. அப்படிலாம் எதுவும் நடக்காது. நவீன் தான் அவ கையில மோதிரத்தை போடுவான். கண்டிப்பா தான் நடக்கும். போய் எவ்வளவு தைரியமா இருக்க சொல்லு. போட்டோஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டீங்களா? எடுத்துருக்கு மேடம். நல்லா வந்திருக்கு மேடம். இந்த பாருங்க. போட்டோஸ் நல்லாவே எடுத்திருக்கீங்க. சூப்பர். மேடம், இன்னும் கொஞ்சம் அவர் கூட போஸ் கொடுத்தா நிறைய நல்ல போட்டோஸ்லாம் எடுக்கலாம் மேடம். அப்படியா? என்ன மாதிரி போஸ் கொடுக்கலாம்? அவர் தோள்பட்டையில சாஞ்ச மாதிரி, உங்களை தாங்கி பிடிக்கிற மாதிரி, முத்தம் கொடுக்கிற மாதிரி, டான்ஸ் ஆடுற மாதிரின்னு நிறைய வெரைட்டியா போஸ் கொடுக்கலாம் மேடம். நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு. சரி, நான் ஏதாவது போஸ் கொடுக்க ட்ரை பண்றேன். சரிங்க மேடம். பார்த்து. ஐயோ